விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து இந்து சமய அறநிலைத்துறையினர் பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டில் ஒரு பெரிய மாரியம்மன் கோவில் இருந்து வருகிறது. இந்த கோவில்ல 28 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜூலை 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இதற்காக பாத்தீங்கன்னா கடந்த 16ஆம் தேதி முகூர்த்த கால் நடப்பட்டு கும்பாபிஷேக பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலில் கோமதி விநாயகம் மற்றும் வினோத் கணேசன் என்பவர் உதவி அர்ச்சகராக இங்கு பணிபுரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பெரிய மாரியம்மன் கோவில் வளாகத்தில் வைத்து அர்ச்சகர்கள் மது அருந்துவதாகவும், கோவிலுக்கு வரும் சில பெண்களிடம் திருநீரை மொத்தமாக அவர்களது முகத்தில் அள்ளி போடுவதும் எனவும் அத்துமீறி நடந்து கொள்வது என தொடர்ந்து புகார் வந்த வண்ணம் இருந்திருக்குது. இந்த நிலையில வீடியோ ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பக்தர்கள் மத்தியில முகம் சுளிக்கும் வகையில அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருந்தது. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா பருத்தி வீரன் படத்துல வரும் பாடலுக்கு மது போதையில ஆபாசமாக நடனமாடும் வீடியோவும், பெண் பக்தர்கள் முகத்தில் விபூதி அடித்து அர்ச்சகர்கள் சிரித்துக் கொண்டு விளையாடுகின்றனர். இதனை சமூக வலைதளத்தில் கேட்டது மட்டுமில்லாம அறநிலைத்துறை அதிகாரிகள் கோவில் நிர்வாக குழுவினருக்கு முன்னாள் அர்ச்சகர்கள் ஹரிஹரன் மகன் சபரிநாதன் இந்த வீடியோவை அனுப்பி வைத்திருக்காரு. இதையடுத்து தங்களை பற்றி அவதூறாக வீடியோ வெளியிடுவதாக சபரிநாதன் மீது காவல் நிலையத்துல கோமதி விநாயகம் அவர் பாத்தீங்கன்னா புகாரும் அளிச்சிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஆபாச நடனம் ஆடிய அர்ச்சகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து முன்னணி சார்பில் புகார் மனுவும் அளிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக பெரிய மாரியம்மன் கோவில் தக்காரும் ஆண்டாள் கோவில் செயல் அலுவலருமான சக்கரையம்மாள் செயல் அலுவலர் ஜோதி லட்சுமி ஆகியோர் அர்ச்சகர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதையடுத்து பெரிய மாரியம்மன் கோவில் அர்ச்சகர்கள் 3 பேர் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்ட நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படைகள் அமைத்து தேடியும் வருகின்றனர். மேலும் வீடியோ வெளியிட்ட சபரிநாதன் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.